Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்தா நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் இல்ல டியூ டு பர்சனல் ஒர்க். அதனால வந்துட்டு நம்மளால சேனல்ல வந்து வீடியோ போட முடியல அண்ட் லைவ் ஆல்சோ வர முடியல. ஓகேங்களா, முடிஞ்ச அளவு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லைவ் வர ட்ரை பண்றேன். டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா, அதனால லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. ஓகேவா, ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் முக்கியமான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் வச்சுதான் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல டே கேண்டில் பாத்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா, அதுவும் பெரிய ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் ஒரு கோட் ஒன்று இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகும்போது எப்பவுமே வந்து ஸ்டேர் கேஸ்ல வந்து பையர்ஸ் வந்து ஸ்டேர் கேஸ்ல வந்து போவாங்க, அதாவது நடந்து போற மாதிரி. செல்லர்ஸ் வந்து வந்தாங்கன்னா வந்துட்டு பிஎஸ் வந்தாங்கன்னா லிஃப்ட்ல வருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கேண்டில் வந்து ப்ரிப்பேர் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா 3 நாள் 2 நாள் 3 நாள் ஏறினதை ஒரே நாள்ல இறக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய லெவல் என்னன்னா கேப் அப் ஓப்பன் ஆகுதா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதான் பார்க்கணும். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 25,500. ஓகேங்களா, 25,500 வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, 25,500. ஸோ இங்க வந்துச்சுன்னா வந்து நீங்க யூ கேன் கன்சிடர் பை. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தானே தவிர பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர், ஒன்லி ஐ எம் என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு. ஓகேங்களா, ஸோ இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்றேன்னே தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்க பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா, பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதுல யூஸ் பண்ணி நீங்க வந்து நம்மளுடைய லெவல்ஸ் யூஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நீ க்ளோஸ் ஆயிருக்க 25,800 வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோன் தான். ஓகேங்களா, 25,780 to 820 இந்த 40 பாயிண்ட் வந்து டிமாண்ட் ஜோன் தான். நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சா மறுபடியும் வந்து இங்க சப்போர்ட் எடுத்து மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ போச்சுன்னா அப்படி போச்சுன்னா 26,000 வந்துட்டு இப்போ ரவுண்ட் நம்பர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 26,000 நவ் பிகம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு டைம் பார்த்துருவோம். நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இது சென்சிட்டிவ்ல வந்து பார்க்க போனா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிப்டியோடது கமிங் வீக் எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,000 தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 89 லேக் 1 crore பக்கமா வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓஐ சேஞ்சுமே அதான் நடந்திருக்கு. ஃபுல் டே வந்துட்டு கால் ரேட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. 3 கோடி வந்துட்டு 3 கோடி கால் ரேட்டர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அதாவது குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு என்னவா இருக்குன்னா பியரிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா செல் ஆன் ரைஸ் வந்து ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் பெஸ்ட் நாளைக்கு. ஓகேங்களா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க போயிட்டு புல்லிஷா பாக்குறீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் பியரிஷா வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ண பாருங்க. அன்டில் இந்த 22,800 பிரேக் பண்ணுச்சுன்னா 22,500 வரைக்குமே வந்து நீங்க பியரிஷா வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த 300 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நீங்க செல் ஆன் ரைஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். இடையில ஒரு ஸ்மால் சப்போர்ட் வந்து 25,650 அரௌண்ட் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேப் அப் ஓப்பன் ஆகுதா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 25,800 வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த இடத்துல இருந்து வந்து நீங்க ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். 26,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு மூவ் வந்து கிடைக்கும். அதுவே வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கேப் வந்து 90% வந்து கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் ஃபில் ஆயிரும். ஓகேங்களா, அப்படி ஃபில்லா இருக்கு அது ஒரு ஸ்மால் ஸ்கேல்பிங் மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மேல வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, 25,800 வந்துட்டு உங்களுக்கு செல்லிங் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு நிப்டியோட பிளான். கேப் அப்னா இங்க இருந்து பை, ஸோ கேப் டவுன்னா இங்க இருந்து செல். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு செல் ஆன் ரைஸ் நாளைக்கு வந்து செல் ஆன் ரைஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்டில் 26,000 எபோவ் மறுபடியும் போயிடுச்சா மார்க்கெட், அதாவது நிஃப்டி, நீங்க வந்துட்டு பை சைடு வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து யூ கேன் மேக். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேங்களா, இதுல வந்து நான் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து போட்டிருக்கேன். மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து போட்டிருந்தேன். அது சூப்பரான ப்ராஃபிட் வந்து போச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிலைட் வந்துட்டு 3,380 ரூபாயில இருக்கும்போதே 3,410 ரூபா வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஓகேங்களா, இன்ட்ராடே நேத்து இது பண்ணி இன்ட்ராடேல வந்து 3,410 உங்களுக்கு எந்த மாதிரி கேண்டில் வந்து வரலாம்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு லைவ் அதே நேரத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து மாறும் அப்படின்னு போட்டிருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 3,412 வந்து வந்துருச்சு. உங்களுக்கு 1% மூவ் வந்துச்சு. அதே கேண்டில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்மளுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டடி குரூப் இருக்கு. அதுல வந்துட்டு அதே ட்ரேட் வந்து கொடுத்தீங்கன்னா 3,000 4,000 ரூபாய் வந்து சிங்கிள் லாட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க.
லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிப்டியில இவ்வளவுதாங்க பிளான், சிம்பிள் பிளான். அதுவே வந்துட்டு பிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக் ஆர் பிரேக், உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லயே வந்து நான் அப்டேட் கொடுத்துறேன். அதே பேங்க் நிப்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சேம் டிமாண்ட் ஜோன்ல தான் வந்திருக்கு. பேங்க் நிப்டி வந்துட்டு டிமாண்ட் ஜோன்ங்கிறது வந்துட்டு 52,850 இருந்துட்டு 52,990, அதாவது 53,000. ஓகேங்களா, இந்த 150 பாயிண்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். அதாவது நாளைக்கு ஒரு பிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்தே வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்பிங் கேண்டல் இல்ல இன்வெர்டட்னு சொல்ற அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த 53,700 வரக்கு வாய்ப்பு இருக்கு. இடையில வந்துட்டு உங்களுக்கு பெருசா ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. ஸோ 53,500 அந்த மாதிரி இருந்தாலும் உண்டு. பட் இப்போதைக்கு இதுவுமே வந்து ஒரு நல்ல பேரிஷா இருக்கு, நல்ல பேரிஷா இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம், இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம். ஸோ கேப் அப்பா கேப் டவுனா வந்துட்டு நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் அப்படின்னா வந்துட்டு சப்போர்ட் உங்களுக்கு எங்க இருக்கு, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்துட்டு 52,630 வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட். அது கீழே நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் தான் 52,200, 700 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபால் வந்துச்சுன்னா இங்கிருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்கும். இதுலயுமே வந்து செல் ஆன் ரைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிருந்து வந்துட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு 52,626 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே போச்சுன்னா 52,200 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். அதே இந்த இடத்துல வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்தால் உங்களுக்கு இங்கிருந்து 53,800 வந்து போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு. அதே நேரத்தில் நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து இது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ ரெகுலரா இனி வீடியோஸ் வரும். முடிஞ்ச அளவு லைவ் வந்துட்டு உங்களுக்கு வர ட்ரை பண்றேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 30 கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பா நாளைல இருந்து லைவே வரேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை.